டைட்டில் வந்து செவ்வகம். ஸோ செவ்வகம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும். அது ரெண்டுமே இணையாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செவ்வகம் டைட்டில் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எதிரெதிர் பக்கம் சமம். எதிரெதிர் பக்கம் சமம் மற்றும் இணையாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு ஒவ்வொரு கோணமும் செங்கோணம் ஆகும். ஒவ்வொரு கோணமும் செங்கோணம் ஆகும். மூலைவிட்டங்களின் நீளங்கள் சமம். மூலைவிட்டங்களுடைய நீளங்கள் வந்து சமம். நாலாவது, மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். சரிங்களா? ஒரு செவ்வகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு செவ்வகம். இது அதற்குரிய மூலைவிட்டம். 2 மூலைவிட்டங்கள். சரிங்களா? இது எல் நீளம், இது அகலம், பிரெத் அகலம். ஒரு செவ்வகத்தை அதன் மூலைவிட்டத்தின் வழியாக வெட்டுவதால் கிடைப்பது 2 செங்கோண முக்கோணங்கள். இது நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இணைகரம் ஆகும். ஃபார்முலாஸ் எழுதிக்கோங்க. ஃபார்முலாஸ் பரப்பு is equal to L into B. ரெண்டாவது சுற்றளவு 2 of L plus B. மூணாவது பித்தாகரஸ் தேற்றத்தின் படி D squared is equal to L squared plus B squared. நமக்கு D மட்டும்தான் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். ஆமாங்க. அதாவது ஒரு செவ்வகத்தில் அதனுடைய மூலைவிட்டம் கொடுத்துருவாங்க.
நீளம் கூட கொடுத்துருவாங்க. அகலம் என்ன அப்படின்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஸோ செவ்வகத்துக்கு இந்த இந்த தேற்றத்துக்குரிய ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வெளிப்பாதையின் பரப்பளவு. வெளிப்பாதையின் பரப்பு is equal to 2x of L plus B plus 2x. அடுத்தது உள்பாதையின் பரப்பளவு. உள்பாதையின் பரப்பு 2x of L plus B minus 2x. இந்த 6 ஃபார்முலா மட்டும்தான் இருக்கு. பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. மாடல் நம்பர் 1 போகலாம். ஓகே, மாடல் நம்பர் 1 டைட்டில் கொடுத்துக்கோங்க. மாடல் நம்பர் 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 1. செவ்வகத்தின் நீள அகலங்கள். செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே 12 மீட்டர், 8 மீட்டர் எனில் 12 மீட்டர், 8 மீட்டர் எனில் அதன் சுற்றளவு யாது? செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே 12 மீட்டர், 8 மீட்டர் எனில் அதனுடைய சுற்றளவு யாது? ஸோ ஃபஸ்ட்டு சுற்றளவுக்கு ஃபார்முலா தெரியும். 2 of L plus B. சரிங்களா? ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க நீள அகலங்களுக்கு. ஜஸ்ட் 2 of நீளத்துக்கு 12, அகலத்துக்கு 8, 12 + 8 20, 22 40. ஸோ 40 மீட்டருங்கிறது அதுக்கு ஆன்சர். அடுத்த சம் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 2. செவ்வக வடிவ புகைப்படம் ஒன்றின் செவ்வக வடிவ புகைப்படம் ஒன்றின் பரப்பு 820 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு யாது? செவ்வக வடிவ புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு வந்து 820 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அதனுடைய அகலம் வந்து 20 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய சுற்றளவு யாது? பாருங்க, பரப்பு L × Bங்க 820 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அகலம் கொடுத்துட்டாங்க 20ன்ட்டு. நீளம் என்னன்னு தெரியாது, அதனால் எல்லுன்னு வச்சுக்கிறேன். ஸோ L × Bங்கிறது 820. இதில் வந்து நான் எல்லை கண்டுபிடிக்கிறேன். 0க்கு 0 கேன்சல், 4 2, 4 8 4 2. ஸோ L is equal to 41. கரெக்டுங்களா? நமக்கு தேவை சுற்றளவு தான். சுற்றளவுக்குரிய ஃபார்முலா வந்து 2 of L plus B. 2 of L plus B. 2 of 41 plus 20. அப்போ 61. 61 × 2. 2 6 2 12. 122 சென்டிமீட்டருங்கிறது ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 3. கரும்பலகை ஒன்றின் சுற்றளவு 6 மீட்டர். அகலம் வந்து 1 மீட்டர். அகலம் வந்து 1 மீட்டர் எனில் அதனுடைய பரப்பளவு என்ன? அதன் பரப்பளவு யாது? கரும்பலகை ஒன்றின் சுற்றளவு வந்து 6 மீட்டரு, அகலம் வந்து 1 மீட்டர் எனில் அதனுடைய பரப்பளவு யாது? சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2 of L plus B. அவங்க கொடுத்துட்டாங்க 6 மீட்டர்னு சொல்லிட்டு. சரிங்களா?
அகலம் வந்து 1 மீட்டர். ஓகே, 2 ஆஃப் எல் என்னன்னே தெரியல, அகலம் மட்டும் 1ன்னு தெரியுது. இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர், 6ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2L, 2 வந்து உள்ளே பெருக்கிக்கிறேன். 2L + 2 இஸ் ஈக்குவல் டு 6. 2L இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எல்லோடது வந்து 2. கரெக்டுங்களா? ஸோ உங்கள் கையில் வந்து எல் இருக்குது 2, அகலம் வந்து 1 மீட்டர் இருக்குது. இப்போ எல் இன்ட்டு பி, பரப்பளவுனா எல் இன்ட்டு பி தான். இப்போ 2 × 1 2 மீட்டர் ஸ்கொயர். இதான் ஆன்சர். அடுத்த போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 4 எழுதிட்டீங்களா? கொஸ்டின் நம்பர் 4. செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்கம் வந்து 15 மீட்டர். அதனுடைய மூளை விட்டம் வந்து 17 மீட்டர் எனில் அதன் பரப்பு யாது? செவ்வக வடிவ நிலத்தின் வந்து ஒரு பக்கம் வந்து 15 மீட்டர், அதனுடைய மூளை விட்டம் வந்து 17 மீட்டர். பரப்பளவு யாது? மூளை விட்டம் கொடுத்துட்டாங்கன்னாவே மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். D = √L² + B². L² + B². ஸோ மூளை விட்டம்ங்கிறது 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லைனா இப்படி கூட எழுதிக்கலாம். D² = √L² + B²னாலும் ஒன்று தான். ஏன்னா ரூட் இந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர்டு. ஸோ 17² என்னங்க வரும்? 289. அதை எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 289. எல் ஒரு பக்கம் வந்து 15 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல் வந்து 15 அப்படின்னா L² அப்படிங்கிறது 225 வரும். 225. ஸோ B² மட்டும் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் L × B போட்டு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ B² அப்படியே வச்சுக்கோங்க. 225 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வந்துடும். கழிச்சிங்கன்னா 9 5 போச்சுன்னா 4, 8 2 போச்சுன்னா 6. 8 8 64. அப்போ B = 8. சரிங்களா? இப்போ உங்கள் கையில் நீளம் இருக்குது, என்னது 15, அகலமும் இருக்குது 8. இப்போ பரப்பளவு என்ன? L × B, அதாவது 15 × 8. 8 44, ஒவ்வொரு 8 8, 8 2 10 12, 120 மீட்டர் ஸ்கொயர். பரப்பளவுனால ஸ்கொயர் பண்ணணும், மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. செவ்வகம் ஒன்றின் சுற்றளவு 46 சென்டிமீட்டர். அதனுடைய மூளை விட்டம் 17 சென்டிமீட்டர் எனில் பரப்பு யாது? இது ஹோம்ஒர்க்குங்க. ஹோம்ஒர்க் சம் 1. இன்னொரு சம் கொடுக்குறேன், ஹோம்ஒர்க் சம் 2. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆன்சரை சொல்லிடுறேன். இது வந்து 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து ஹோம்ஒர்க் சம் 2. செவ்வகத்தின் பரப்பு 4800 மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய சுற்றளவு 280 மீட்டர் எனில் அதனுடைய மூளை விட்டம்
அதனுடைய மூளை விட்டம் யாது, டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் கையில் எல்என்டிபி இருக்குது 4800, சரிங்களா? எல்என்டிபி 4800 இருக்குது. சுற்றளவு இருக்குது 2 ஆஃப் எல் பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 280 மீட்டர், சரிங்களா? இந்த சம் மட்டும் வேணா சொல்லி கொடுத்துட்றேன், பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. எல்என்டிபி வந்து 4800, 2 ஆஃப் எல் பிளஸ் பிங்கிறது 280. இதுலேருந்து நீங்கள் எல் பிளஸ் பியை கண்டுபிடிங்களேன். எல் பிளஸ் பி இந்த ரெண்டு இந்த சைடு போயிருமா, ஓ ரெண்டு ரெண்டு நிறைய ரெண்டு இருக்கு 0, சரிங்களா? எல் பிளஸ் பி மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் நமக்கு ஃபார்முலா என்னது? மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா டி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படி இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது எல் பிளஸ் பி தான் இருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எல் பிளஸ் பி இருக்குல்ல, அதை கொஞ்சம் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இருபுறமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? எல் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 140 ஸ்கொயர் அப்படி இருக்கும். நமக்கு தெரியும் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்போ இதே மாதிரி இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2lb இஸ் ஈக்குவல் டு 14 14 196. 196 இந்த ரெண்டு சைஃபர் 19600 வரும். எது 140 ஸ்கொயருக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நமக்கு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2lb இருக்குது. அவங்க கேட்குறது டி மட்டும்தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இங்கே பாருங்க, 2 ஆஃப் எல் பிளஸ் பி 2lb. lb எங்க இருக்குன்னு பாருங்களேன். அதாவது எல் இன்ட்டு பி, எல் இன்ட்டு பிங்கிறது 4800 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நமக்கு 2lb வேணும். அப்போ 4800 இன்ட்டு 2ங்க, 0 0 8 2 16 4 2 8 9200 வரும். அப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 9600 இஸ் ஈக்குவல் டு 19600 அப்படி இருக்கும். நமக்கு தேவை எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும்தானே. இது இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இது கொண்டு வந்தீங்கன்னா மைனஸில் வந்துடும். 9600 மீதி 0 0 0 0 1 10,000 வருதா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது டி ஸ்கொயர்னு அர்த்தம். எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக நான் டி ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்ல. இப்போ டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 10,000. நமக்கு தேவை டி மட்டும்தான், ஏன்னா மூளை விட்டம். அப்போது மொத்தம் 4 0 இருக்குது. அப்போ நீங்கள் 2 0 போட்டால் போதும். 100 ஸ்கொயர் தான் 10,000. இதான் ஆன்சர். டி அப்படிங்கிறது 100 மீட்டர். புரியுதுங்களா? மேல இந்த 2 இருக்கு இல்லைங்களா, ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போச்சுன்னா வகுத்தல் வந்துடும்ல. அடுத்தது மாடல் நம்பர் 2. மாடல் நம்பர் 2ல கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1, செவ்வகத்தின் நீளம் செவ்வகத்தின் நீளம் 60% அதிகரிக்கப்படுகிறது. செவ்வகத்தின் நீளம் 60% அதிகரிக்கப்படுகிறது. அதன் பரப்பு மாறாமல் இருக்க அகலம் எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும்? பரப்பு மாறாமல் இருக்க எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும்? நல்லா கவனிங்க. அதிகரிக்கப்படுகிறது, அதுதான் முக்கியமான வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தை வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா ஆர் டிவைடட் பை 100 + ஆர் × 100.
ஒரு ஃபார்முலா. இந்த ஆர் அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளோ அதிகரிக்கிறோமோ இல்லை எவ்வளோ குறைக்கிறோமோ அந்த டிஃப்ரென்ஸை குறிக்குதுங்க. ஸோ இந்த ஆர் அப்படிங்கிற இடத்துல டைரெக்டாக நீங்கள் 60 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஆர் அப்படிங்கிறது அந்த டிஃப்ரென்ஸ். அது வந்து அதிகரிப்பாகவும் இருக்கலாம் அல்லது குறைக்கப்படுதலாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ 60 டிவைடட் பை 160 இன்ட்டு 100ங்க. இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது 32 6 8 2 16 4 2 8 5 2 10. அடுத்தது 2 2 4 15 2 30 5 5 25 15 5ங்கிறது 75/2. இதே கலப்பு பின்னமாக எழுதணும்னா 32 6 7 2 14 37.5%. ஆன்சர். எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னா 37% குறைச்சிங்கன்னா பரப்பு வந்து அதே மாதிரி இருக்கும், மாறாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2 அதே மாடல் ஹோம்ஒர்க் சம்மா கொடுக்குறேன். ஆனால் இது ஜஸ்ட் குறைக்கப்படுகிறது அப்படின்னு வரும். நான் ஃபார்முலா கூட கொடுத்துறேன். சரிங்களா? மேலே உள்ள பார்த்த சம் வந்து அது அதிகரிக்கப்படுகிறது, இப்போ நம்ம பார்க்குறது வந்து குறைக்கப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்களேன். செவ்வகத்தின் நீளம் 20% குறைக்கப்படுகிறது. செவ்வகத்தின் நீளம் 20% குறைக்கப்படுகிறது. அதன் பரப்பு மாறாமல் இருக்க அகலத்தை எத்தனை சதவீதம் உயர்த்த வேண்டும்? இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். இங்கே லாஸ்ட்டாக வந்து கேள்வி வந்து உயர்த்தப்படுகிறதுன்னு இருக்கே, அதை கன்சிடர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? குறைக்கப்படுகிறது, அவ்வளோதான். இப்போ இதுக்குரிய ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்றேன். ஆர் டிவைடட் பை 100 மைனஸ் ஆர் இன்ட்டு 100. முன்னாடி ப்ளஸ் போட்டிருப்பீங்க, இங்கே குறைக்கப்படுகிறதுனால மைனஸ். புரியுதுங்களா? ஃபார்முலா முக்கியம். ஆன்சர் வந்து 25% இன்க்ரீஸ்னு வரணும். சரிங்களா? சிம்பிளை மட்டும்தான், அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதே கொஸ்டின் இப்படி கேட்டுட்டாங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3, செவ்வகத்தின் நீளம் 10% உயர்த்தப்படுகிறது. 10% உயர்த்தப்படுகிறது. அகலம் 20% குறைக்கப்படுகிறது. நீளத்தையும் மாத்துறாங்க, அகலத்தையும் மாத்துறாங்க. குறைக்கப்படுகிறது எனில் பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது? 10% இன்க்ரீஸ் பண்றாங்க, அப்புறம் 20% குறைக்கிறாங்க. அப்போ அதனுடைய பரப்புல வந்து எவ்வளவு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கும்போது பாருங்க, % இன்க்ரீஸ். அப்போ நான் என்ன பண்ணணும்? +10. அகலம் 20% குறைக்கப்படுகிறது, அப்போ -20 ப்ளஸ், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஃபார்முலாவும் கொடுக்கல, மெத்தடாக தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, ப்ளஸ் 10 இன்ட்டு -20 டிவைடட் பை 100. புரியுதுங்களா? இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா கடன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10
மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? -10. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு -2 இருக்கு. அப்போ பரப்பில் ஏற்படும் மாற்றம் வந்து -12, அதாவது 12% வந்து குறைவு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஷார்ட்கட். இதை நீங்கள் இந்த ஷார்ட்கட் தெரியலனா நீங்கள் இந்த சம்முக்கு 10 நிமிஷம் எடுக்க வேண்டியது வரும். என்ன தெரியுமா பண்ணுவீங்க? நீங்களா ஒரு செவ்வகத்தினோட நீளத்துக்கு வந்து ஒரு 100ன்னு கொடுத்துருவீங்க, அகலத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு, ஏன்னா நீள அகலம் வந்து எப்பவுமே சமமாக இருக்காது செவ்வகத்தில். நீளம் 100 இருக்கும் அப்படின்னா அகலம் வந்து ஒரு 80 இருக்கும். நீங்களாக எடுத்துக்கணும். அதில் 10% இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அப்புறம் 20% குறைச்சிருவீங்க. 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 110. இதில் 20% கம்மியாகுதுன்னா 8 8 16. 16னா 70 64. இதில் எவ்வளோப்பா டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகும் இந்த கணக்குக்கு. அதுக்கு இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிட்டு போயிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு 10% இன்க்ரீஸு, அதனால் +10. அடுத்து 20% டிக்ரீஸு, அதனால் -20. ப்ளஸ் போட்டு இந்த +10யும் -20யும் பெருக்கி 100ஆல் வகுக்கிறோம். ஏன்னா இது சதவீதங்கிறனால 100ஆல் வகுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது தான் நம்ம சிம்ப்ளை பண்ணணும். அது பிரகாரம் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா -12. மைனஸில் வந்தால் 12% குறைவு, இன்கேஸ் ப்ளஸில் வந்தால் 12% அதிகம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஷின் நம்பர் 4. செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 20% அதிகரிக்கப்பட்டால் 20% அதிகரிக்கப்பட்டால் பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது? பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது? செவ்வகத்தில் வந்து ஒவ்வொரு பக்கமும் 20% அதிகரிக்கிறாங்க அப்படின்னா நீளமும் 20% அதிகரிக்கிறாங்க, அகலமும் 20% அதிகரிக்கிறாங்க, சுற்றி 20% அதிகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு மீனிங் அதான். ப்ராக்கெட்டில் வேணால் எழுதிக்கோங்க. நீளமும் அகலமும் 20% வந்து உயர்த்தப்படுகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு மீனிங் அதான், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவீங்க? ஒரு பக்கம் 20% இன்க்ரீஸ் 20, அடுத்தது 20% இன்க்ரீஸ், அப்போ +20 ப்ளஸ் 20 × 20 டிவைடட் பை 100. சரிங்களா? இதை சிம்பிளை மட்டும் நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். இது 44% வந்து அதிகரிப்புன்னு வரணும். ஆனால் நீங்கள் சிம்பிளை பண்ணி எனக்கு சொல்லணும். இது வந்து ஹோம்ஒர்க்காகவே வச்சுக்கோங்க. மெத்தட் சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, ஓகேங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், ஸ்கூல் புக் சம்மு. ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது, பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காகும் போது அதன் பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது? அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது? இது இரு மடங்கு ஆகும்போது. புரியுதுங்களா? இரு மடங்கு என்பது 100% அதிகரிப்பு. இரு மடங்குங்கிறது என்னது? 100% அதிகரிப்பு. அப்போ நீங்கள் என்ன ஃபார்ம் பண்ணுவீங்க? 100 + 100 + 100 × 100 டிவைடட் பை 100 சிம்பிளை பண்ணிங்கன்னா 200 300% அதிகரிக்கும். அல்லது இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அல்லது 400%ஆக மாறும். இந்த மாறும்க்கு வார்த்தை புரியுதுங்களா? 300% அதிகரிக்கும், இல்லைன்னா 400%ஆக மாறும். ஏன்னா ஆல்ரெடி 100 இருக்குல்ல, அப்போ +300 போட்டிங்கன்னா 400%ஆக மாறிடும். புரியுதுங்களா? அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆக மாறும் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? இல்லைங்க, ஒரு இடத்துல இங்கே பாருங்களேன், இரு மடங்கு ஆகும்போது
100 இருக்குல்ல, அது இரு மடங்குன்னா என்னது அர்த்தம்? 200 மாறுதுன்னு அர்த்தம். 200 மாறுது. சரி, இதுல எவ்வளவு அதிகரிப்புன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 100 தானே அதிகரிப்பு. அதான் சொல்ல வரேன். அதிகரிப்பு வேற, மாறும் அப்படிங்கிறது வேற. புரியுதுங்களா? ம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. செவ்வகம் ஒன்றின் செவ்வகம் ஒன்றின் நீளத்தை பாதியாகவும் அகலத்தை அகலத்தை மும்மடங்காகவும் மும்மடங்காகவும் மாற்றும்போது மாற்றும்போது அதன் பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது? பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது? நல்லா கவனிச்சுக்கோங்க. நீளத்தை பாதியா மாத்துறாங்க. அதாவது 100 இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை பாதியா மாத்துறாங்கன்னா -50. ஆனா அகலத்தை மும்மடங்காக மாத்துறாங்க. மடங்குங்கிற வார்த்தை வரும்போது இன்ட்டு 300. சரியா? ஆனா புரியல. அங்கதான் இங்க பாருங்க, நீளத்தை பாதியா குறைக்கிறான். பாதினா என்ன அர்த்தம்? குறைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். புரியுதுங்களா? அதனால மைனஸ். நீளத்தை பாதி ஆக்குறாங்கன்னா குறைக்கிறாங்க, அதனால -50. அகலத்தை மும்மடங்காக மாற்றும் போது, மும்மடங்காகனா அப்ப பிளஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றாங்க? டக்குன்னு 300ன்னு போட்டுடக்கூடாது. என்னவா மாறுதோ அது போடணும். ஆல்ரெடி 100 இருக்கு. ஆமா, 300னா 200. மறந்தும் போயிட்டு 300ன்னு போட்டுறாங்க. அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி போயிடும். முக்கியமான ஸ்டெப்பு. அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி சம்ல சொல்லிட்டேன். மாறுறதுங்கிறது வேற, அதிகரிப்புங்கிறது வேற. புரியுதுங்களா? இந்த இடத்துல அதிகரிப்பு தான் போட்டிருக்கேன். அதுதான் போடணும். சரி, ஓகே. அடுத்தது ப்ளஸ்ஸு -50 இன்ட்டு ப்ளஸ்ஸு 200 டிவைடட் பை 100ங்க. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே -50 இருக்குது, அடுத்து வந்து 200 இருக்குது, அங்கே வந்து -100 இருக்குது. அப்போ -150, அப்போ +50 வரும். அவ்வளோதான். 50% அதிகரிக்கும். 50% வந்து அதிகரிக்கும். அடுத்தம் சொல்கிறாங்களா? கொஸ்டின் நம்பர் 7. செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே 18 மீட்டர் 10 மீட்டர் ஆகும். 10 மீட்டர் ஆகும். 18 மீட்டர் 10 மீட்டர் ஆகும். நீளமானது 25 மீட்டராக அதிகரிக்கப்படும் போது பரப்பு மாறாமல் இருக்க அகலத்தின் மதிப்பு யாது? நீளமானது 25 நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஆனா எனக்கு பரப்பு மாறாம இருக்கணும். அப்பனா நான் அகலத்தை என்ன பண்ணணும்? கண்டிப்பா குறைக்கணும். கரெக்டு தானே? அங்க இருக்கிற நீளத்தை இங்க நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. அப்ப அங்க இருக்கிற அகலத்திலிருந்து குறைச்சா தானே உங்களுக்கு வந்து பரப்பு மாறாமல் இருக்கணும். ஆனா எவ்வளவு குறைக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து L/B. ஸோ செவ்வகத்தினுடைய நீளம் அதிகரித்தாலும் நம்ம அது ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு இங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு பழையது, அதாவது மாறாமல் இருப்பதற்கானது 18 × 10. அதானே ஃபஸ்ட்டு உள்ள நீளாகலம் L/B தானே. புதுசு, ஏன்னா அது ரெண்டு தான் சமம்ங்கிறாங்களே. புதியது வந்து நீளம் வந்து 25 மீட்டர்னு தெரியும், ஆனால் அகலம் என்னன்னு தெரியாது.
நோட் பண்ணிட்டீங்க? சரி. இது பழைய நீள அகலம் 18x10. இது புதுசு, அதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது 25 மீட்டர். அப்போ அகலம் என்னவா இருந்தால் அது ரெண்டும் சமமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ 18x10 டிவைடட் பை 25 இஸ் ஈக்குவல் டு அகலம். சரிங்களா? ஸோ நீ பாருங்க, I2 2 10 5 5 25. ஸோ 36/5 அப்படி இல்லைன்னா 7 35.1 7.2 மீட்டர் தான் அகலம். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது மாடல் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 1. செவ்வக வடிவ நிலத்தின் நீள அகல விகிதம் வந்து 3:4. அதன் பரப்பளவு 7500 மீட்டர் ஸ்கொயர்டுங்க. அதற்கு வேலி அமைக்க தேவையான கம்பியின் நீளம் யாது? ஒன்றும் இல்லைங்க, சம்பளம் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? வேலி அமைக்கனாவே என்ன கண்டுபிடிக்கணும்? சதுரத்துலேயும் நம்ம பார்க்குறேன், சுற்றளவு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ நீள அகலம் விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விகிதம் நம்ம நம்பராக மாற்றுறதுக்கு ஒரு மாறிலியால் பெருக்கும். அதாவது 3x and 4xன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது நீளம், இது அகலம். ஸோ இப்போ L/B சம்பளம் கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவு L/B இஸ் ஈக்குவல் டு 7500. சரிங்களா? அப்போ 3x into 4x இஸ் ஈக்குவல் டு 7500. ஒரு நாள் 4, இங்கே ஒரு நாள் 4, 3 8 நாள் 32, 7 நாள் 28, 5 நாள் 20. 4 3 3, 6 3 18, 7 3 6, 5 3 15. இங்கே ஒரு x, இங்கே ஒரு x இருக்கு. அப்போ x ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 625. அப்போ எக்ஸோட வேல்யூ 25. ஒரு நிமிஷம் இருமா. 3x இஸ் ஈக்குவல் டு 3 × 25. அப்போ 75. இது வந்து நீளம், கரெக்டுங்களா? 4x அப்படிங்கிறது 100. இது வந்து அகலம். இப்போ வேலி அமைக்க தானே கேட்குறாங்க, சுற்றளவு கண்டுபிடிக்கணும். 2 L + B. அப்போ 2 Lங்கிறது 75, Bங்கிறது 100, அப்போ 175. அப்போ 175 × 2ங்கிறது 350. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ விகிதத்தில் கொடுத்துட்டனால நம்ம அந்த எக்ஸை கண்டுபிடிச்சு அந்த எக்ஸோட வேல்யூ போயிட்டு நீளம் மற்றும் அகலத்தில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 L + B சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். வேலி அமைக்க அப்படின்னாவே சுற்றளவு. தரை போடுதல் ஏற்கனவே சதுரத்தில் சொல்லி கொடுத்துருக்கேன். தரை போடுதல் அப்படின்னாவே பரப்பளவு. ஏன்னா நம்ம தரைக்கு மட்டும்தான் நம்ம ஒர்க் இருக்கு. அதே மாதிரி டைல்ஸ் போடுறோம் அப்படின்னாவே நமக்கு பரப்பளவு தான் தெரிஞ்சா போதும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. செவ்வக வடிவ அறையின் நீளம் வந்து 5.5 மீட்டருங்க.
அகலம் வந்து 3.75 மீட்டருங்க. அதற்கு தரை போடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 800 வீதம் ஆகும் செலவினம் யாது? ஏற்கனவே சொல்லிட்டேன், தரை போடுதல்னாவே அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது, பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிறீங்களா? ஏன்னா நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் கொடுத்துட்டாங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கனால அந்த கணக்கை நீங்கள் கரெக்டாக மல்டிப்ளை மட்டும் பண்ணணும். சரிங்களா? பரப்பளவோட ரூபாயை பெருக்குனா மொத்த செலவு கிடச்சிரும். இதுதான் அவுட்லைன். ஆன்சர் சொல்லிடுறேன், 16,500 வரும். சரிங்களா? அடுத்த சம் சொல்லலாங்களா? சரி. ஓகே. ஓகே. கொஸ்டின் நம்பர் 3. நீளம் வந்து 15 மீட்டருங்க, அகலம் வந்து 12 மீட்டர் கொண்ட ஒரு அறைக்கு 50 சென்டிமீட்டர் இன்ட்டு 40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள, 50க்கு 40 சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க, பக்க அளவுள்ள எத்தனை டைல்ஸுகள் தேவைப்படும்? ஸோ ஃபஸ்ட்டு டைல்ஸுகளினுடைய எண்ணிக்கை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? டைல்ஸுகளுடைய எண்ணிக்கை தெரியணும்னா ஃபஸ்ட்டு அந்த ரூமோட பரப்பளவு தெரியணும், அறையின் பரப்பு தெரியணும், அது டைல்ஸோட பரப்பளவு தெரியணும், அப்போ தான் எத்தனை டைல்ஸ் போட முடியும்னு கவுண்ட் சொல்ல முடியும், எண்ணிக்கை. புரியுதுங்களா? அறையின் பரப்பளவு L/D, நீள அகலம் அவங்களே கொடுத்துட்டாங்க, 15 × 12 மீட்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மீட்டர். டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 × 40 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டருங்க. அதனால் மேலே இருக்கிற மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிக்கோங்க. 1500 சென்டிமீட்டர், 1200 சென்டிமீட்டர் டிவைட் பை 50 40 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிடுச்சுங்க. 1 4 3 12, 1 5 5 15 0 0. அப்போ 900 டைல்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் வாழ்வியல் கணக்கு. நம்ம வீடு கட்டுறதுனா கூட இந்த கணக்கு போட்டு ஆன்சர் பண்ண முடியும். எவ்வளோ டைல்ஸ் தேவைப்படும், எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படும், சுற்றிலும் பெயிண்ட் அடிக்க எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறதுலாம் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது மாடல் நம்பர் 4, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மாடல் நம்பர் 4, பாதை அமைத்தல் மாடல். உள்பாதை அமைத்தல், வெளிப்பாதை அமைத்தல் சதுரத்தில் பார்த்தோம்னா அதே மாதிரி செவ்வக வடிவத்திலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர் 1, 60 மீட்டர் × 40 மீட்டர் அளவுள்ள விளையாட்டு மைதானம், ஒரு செவ்வக வடிவ ஒரு கிரவுண்டு. சரிங்களா? விளையாட்டு மைதானத்தின் அனைத்து பக்கங்களும் 3 மீட்டர் விரிவுபடுத்தப்பட்டால் விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு எவ்வளவு? விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பு யாது? நல்லா கவனிச்சுக்கோங்க, சம்ம ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. செவ்வக வடிவிலான ஒரு மைதானம், கிரவுண்டு. இது வந்து 60 மீட்டரு, இது வந்து 60 மீட்டரு, இது வந்து 40 மீட்டரு. எல்லா சைடும் 3 மீட்டர் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இங்கே ஒரு 3 மீட்டரு, இங்கே ஒரு 3 மீட்டரு, இங்கே ஒரு 3 மீட்டரு, இங்கே ஒரு 3 மீட்டரு. கரெக்டுங்களா? அப்போ பாதை இப்படி வந்துடும், செவ்வகம் வந்து இப்படி வந்துடும் பெருசாக.
கரெக்டா? அப்போ அவங்க கேட்கறது விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு எவ்வளவு? அந்த செவ்வக வடிவிலான பாதை மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபார்முலா என்னன்னு பாருங்க. 2x ஆஃப் எல் பிளஸ் பி பிளஸ் 2x. ஒரு செவ்வகத்திலிருந்து 3 மீட்டரு வெளியில தள்ளி, அதனால தான் வெளிப்புறம். இதே செவ்வகத்திலிருந்து உட்புறமாக இப்படி வந்துருச்சு, உட்புறமாக குறைச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்முலா வேறு. அதுக்கு கொடுத்துருக்கேன் எல் பிளஸ் பி மைனஸ் 2xன்னு சொல்லிட்டு. அவங்க வெளிப்புறமாக செவ்வகத்தை பெருசு பண்ணி அதனுடைய பாதை கேட்கும்போது எல் பிளஸ் பி பிளஸ் 2x. மறந்தும் மைனஸ் போட்டுறாதீங்க. எங்கே மைனஸ் போடணுமோ அங்கே தான் போடணும், எங்கே ப்ளஸ் போடணுமோ அங்கே போட்டால் தான் ஆன்சர் வரும். ஏன்னா ஆப்ஷனில் அதையும் வச்சுருப்பாங்க, மைனஸில் என்ன வருமோ அந்த ஆன்சரும் வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? கம்மை நல்லா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும். சரி, நான் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூஷன் தான். இதில் ஒரு வேலையும் இல்லை உங்களுக்கு. அந்த சம்மை புரிஞ்சு ஃபார்முலா கொண்டு வர தெரியணும், அவ்வளோதான். எவ்வளோ மீட்ரு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? எக்ஸ்னா அந்த விரிவுபடுத்தப்பட்டது இல்லது சுருக்கப்பட்டது 3 மீட்ரு, அதனால் 2 × 3 போடுறேன். எல்லுங்கிறது 60, பிங்கிறது 100, 2x அப்படிங்கிறது 2 × 3, இட் மீன்ஸ் 6. அப்போ 6 106 166. 6 6 36 3, 6 6 36 39 3, 1 6 6 3 9. இதாங்க ஆன்சர். ஆமாம் 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 மாற்றி போட்டிருக்கேன். 40 40. அப்போ 60 + 40 100 106. கரெக்ட். அப்போ 6 6 6 36 3 6 636. அடுத்த சம் சொல்லலாங்களா? ஓகே, அடுத்த சம் வந்து ஹோம்ஒர்க்குங்க. இதே இதுதான் ஹோம்ஒர்க்கு. செவ்வக வடிவ நிலத்தின் சுற்றளவு 340 மீட்டர். அதன் வெளிப்புறமாக 1 மீட்டர் அகலத்தில் பாதை அமைக்க 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 10, 1 சதுர மீட்டருக்கு ரூ 10 வீதம் ஆகும் செலவினம் யாது? ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா அவங்க 2 ஆஃப் எல் பிளஸ் பி கொடுத்துருக்காங்க 340. அவங்க வெளிப்புறம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலா 2x ஆஃப் எல் பிளஸ் பி பிளஸ் 2x. இந்த எல் பிளஸ் பி தான் இங்கேருந்து சிம்பிளை பண்ணி போட்டுருவீங்க. இதுக்கப்புறம் நான் போட்டால் ஆன்சர் வந்துடும். இதை நீங்களே சொல்லுங்கள், சரிங்களா? ரூபாய் 3440 ரூபா வரணும். புரியுதுங்களாங்க? இல்லை நானே போட்டுருவா? தெரியலனா அதுக்கப்புறம் கேளுங்க. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த எல் பிளஸ் பி இருக்குல்ல, அதை நீங்கள் இதுலேருந்து கொண்டு வரலான்னு சொல்கிறேன். இந்த 2 இந்த சைடு போயிடும், 120 வரும். அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. எக்ஸோட வேல்யூ உங்களுக்கே தெரியும், 1 மீட்டரு. ஏன்னா 1 மீட்டர் தான் வெளியில் தள்ளுறாங்க. வரக்கூடிய ஆன்சர்லேருந்து லாஸ்ட்டாக 10ஆல் பெருக்கணும். ஏன்னா எவ்வளோ ரூபாய்ங்கிறத அந்த வேல்யூவால் பெருக்கி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஆன்சர் போட்டு பாருங்கள். வரலன்னா நான் ரெக்கார்டராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அடுத்த சம் போகலாங்களா? இதுவும் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போ ஒரு டயக்ராம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு. இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து டி, இது வந்து இ, இது வந்து எஃப். சரிங்களா? அவங்க கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டரு, இதோட வேல்யூ வந்து 4 சென்டிமீட்டரு அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க.
அவங்க கேட்கறது என்னன்னா இதனுடைய சுற்றளவு என்ன. கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். எப்படின்னா கீழ்கண்ட படத்தில் ABCDEF இன் சுற்றளவு யாது? சுற்றளவு யாது? போடலாங்களா அப்படின்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 b தான். இங்க பாருங்களேன், இதுக்கு வந்து எப்போதுமே என்னமா ஆமாம் அதே தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். இது ஆக்சுவலாக ஒரு செவ்வகம் தான், ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக பார்ட் கட் பண்ணிட்டாங்க. அதற்காக இதனுடைய சுற்றளவில் வந்து மாற்றம் ஏற்படாதுங்க. சுற்றளவுக்கான மாற்றம் ஏற்படாது. பரப்பளவில் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பரப்பில் மட்டுமே மாற்றம் உண்டாகும், அளவு குறையும். சுற்றளவில் மாற்றம் ஏற்படாது. ஸோ தாராளமாக நீளம் அகலத்தை பெருக்கி போட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். 2 எப்படிமா இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க, இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டு தான் இங்கேயும் வரும். இதனுடைய உயரமும் சமம் தான். இதனுடைய அகலமும் சமம் தான். ஸோ நீங்கள் நல்லா உன்னிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு செவ்வக வடிவத்தில் தான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால தான் நான் 2 போட்டோம். எல் பிளஸ் பிங்கன்னா 8 + 4 சொல்லிட்டு 12. 12 × 2 24 சென்டிமீட்டர். அவ்வளோதான். புரியுதுங்களா? இதோட உங்களுக்கு செவ்வகம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கிளாஸில் நாளைக்கு வட்டம், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வட்டம், முக்கோணம்லாம் இப்போ ரேராக கேட்கறது இல்லை. பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, வட்டத்தில் கொஞ்சம் கான்செப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கோணங்கள்ல கொஞ்சம் கான்செப்ட் இருக்கும். வட்டம் ரொம்ப முக்கியம், முக்கோணத்துல கொஞ்சம் கான்செப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த நாற்கரம், இணைகரம் அதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் ஃபார்முலா தான். சாய் சதுரம் அதெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலா படிக்கிற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் அளவியல் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா நல்லா வச்சுக்கணும். சரிவகம் வரைக்கும் தான் இருக்கும். சரிவகத்தோட உங்களுக்கு வந்து 2D முடியும். முக்கியமாக வட்டம், இது சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம் இப்போ அதிகமாக கேட்கறதுல, ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இணைகரம், நாற்கரம், சாய் சதுரம், சரிவகம், சரிங்களா? டோட்டலாக வந்து ஒரு 8 பார்ட் இருக்கும். சதுரம் செவ்வகம் முடிஞ்சிருக்கு, 2 பார்ட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வட்டம் பார்க்கலாம், சரிங்களா? உங்களுக்கு மேத்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க 3 சம், அதை மட்டும் நான் எப்படின்னு சொல்லி தந்துடுறேன். அதுக்கப்புறம் ஹோம் டவுட் இருந்தாலும் கேளுங்க, சரிங்களா? ஆமாங்கம்மா, ஒரு கிளாஸ் போகணும், முடிச்சுட்டு வந்துட்டு மதியானத்துக்குள்ளே சொல்லுங்கள். ஒரு 2-3 மணிக்குள்ள உங்களுக்கு அமுச்சு விட்டுறேன். 3 சம் கேட்டிருந்தீங்களா? சரி, நான் மதியானம் வந்து சொல்லி கொடுக்குறேங்க, சரிங்களா? சரிங்க, ஓகே.